ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு பால் நாச்சிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி அட்டகாசமான ஸ்நாக்ஸ் என்னென்னா சில்லி சீஸ் டோஸ்ட். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பரான ரெசிபி, குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. இது என்னென்னா, இப்போ நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதோட நம்ம வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட், இதுக்கு பேஸ் என்னென்னா சீஸ். இது வந்து நீங்கள் மொசரலா சீஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை அமுலில் ப்ராசஸ்டு சீஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இதை நான் வந்து துருவி வச்சுருக்கிறேன். 4 ப்ரெட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 75 கிராம்ஸ் சீஸ் எடுத்திருக்கேன். 1/4 கேரட் தான், அதை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கட்டிங் தான் ரொம்ப முக்கியம். தென் வந்து குடமிளகா, இதுவும் ஒரு 1/4 குடமிளகா தான், அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 க்ரீன் சில்லி, அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். தென் கொத்தமல்லி, அதையும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு லேசாக இதுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் தேவை இல்லையா, அதனால் இதில் எக் ஒயிட்டை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். எக்கு சாப்பிடாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் மாய்ஸ்சருக்காக இப்போது இந்த எக் ஒயிட்டை இதோட சேர்த்துடலாம். ஸோ எக்கை பிரித்தாச்சு, அதாவது யோக்கை, எக் ஒயிட் இதில் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா. எக் ஒயிட் இதில் சேர்த்தாச்சு. இப்போது சாப் பண்ண கார்லிக் 2 க்ளவுஸ்ன்னு சொல்லலாம், 2 பல்லு கார்லிக் வந்து ஃபைனாக சாப் பண்ணது, பூண்டு, கேரட்டை சேர்த்துட்றேன், குடமிளகா சேர்த்துடலாம், பச்சை மிளகா சேர்த்துடலாம், கொத்தமல்லி. இதோட நம்ம சீஸில் சால்ட் இருக்கனால சால்ட் இதில் சேர்க்க தேவையில்லை. பிளாக் பெப்பர் பவுடர் மட்டும் 1 பிஞ்ச் மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த எக் ஒயிட்டோட சீஸு, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 15 கிராம்ஸ் தான் பட்டர் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா ப்ரெட்லேயும் கொஞ்சம் தடவி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, முதல்ல இந்த ப்ரெட்டு தடவின பக்கம் தவாவில் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா இப்போ கிறிஸ்ப் ஆயிரும் ப்ரெட்டு. தென் அதர் சைடு வந்து நம்ம சீஸோட வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரெட்டை தடவி அப்புறம் குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் தடவிக்கலாம், கிறிஸ்ப்னஸ்க்காகவும் கலருக்காகவும். ப்ரெட் தடவியாச்சு. இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பட்டர் தடவி இருக்கும் இல்லையா, இது கீழே வர்ற மாதிரி லேஸாக அதை கலர் கொடுக்குற அளவுக்கு டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரெட்டு டோஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு இதை எடுத்துடலாம். அப்போது ஸோ இதே மாதிரி அடுத்த 2 செட்டு ப்ரெட்டையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இதோட ஃபில்லிங், அதாவது மேலே ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 ப்ரெட்டு இப்போ நம்ம சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரெட்டை தடவிடலாம். நம்ம எக் ஒயிட் சேர்த்துருக்கனால அழகாக இது அப்படி ப்ரெட்டில் ஸ்டிக் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எக் யோக் சேர்க்கலைங்கிறனால கவிச்சியெல்லாம் அடிக்காது. ஸோ எக்கு பிடிக்காதவங்க கூட பரவாயில்ல, இதில் எக் ஒயிட் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோங்கிறனால தாராளமாக இது உங்களுக்கு சாப்பிட முடியும். ரா ஃப்ளேவர்லாம் வராது. இல்லை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கு சாப்பிடாதவங்க மில்க் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் போதும். ஸோ இது போக இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, கார்லிக் ஃப்ளேவர் இருக்குது. பொதுவாகவே சீஸோட கார்லிக் சேரும்போது ஒரு அருமையான ஃப்ளேவரை தரும் அப்போ நம்ம சாப்பிடும் போது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பிஸா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். பட் ஆனால் சிம்பிள் வெர்ஷன், வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் சீஸை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போவே உங்களுக்கு அந்த பிஸாவோட லுக் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக என்னென்னா, இட்டாலியன் சீசனிங் அல்ல மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், இதுதான் நமக்கு அந்த பக்காவான அந்த ரெஸ்டாரண்ட்டு ஃப்ளேவர், அந்த ஃபீலை தரும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸு, இதுவும் நமக்கு அந்த வாசத்தை கொடுக்கும், ப்ளஸ் வந்து ஒரு அழகான கலரை தரும். இது ஆக்சுவலாக அவன்லேயும் நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அவன் இல்லாமல் தவாலேயே இதை குக் பண்ணி காமிக்க போகிறேன். யூஸ்வலாக இதை சலமேண்டர்னு சொல்லுவோம், மேலே மட்டும் ஹீட் வரும். ஸோ அப்படி குக் பண்ணும்போது இது அழகாக கிராட்டினேட் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரும். இப்போ நம்ம அவன் இல்லாமல் இதை வீட்லேயே தவாவில் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதுலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ண சைடு தான் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் டோஸ்ட் பண்ணாமல் இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சைடு இப்போ கீழே போகுது. ஸோ வந்து நம்ம 2 சைடும் டோஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, கிறிஸ்ப் ஆகிடும். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸும் சீஸும் கிராட்டினேட் ஆகிறதுக்காக, அதாவது குக் ஆகிறதுக்காக லிட் போட போகிறோம். ஸோ ஹார்ட்லி ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். 3 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், நம்மளுடைய சீஸு சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு.
அந்த உங்களுக்கு அருமையான அந்த வெஜிடபிள் குக் ஆகிற வாசம் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அதில் எடுத்துடலாம். எடுக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் டக்குன்னு கிறிஸ்ப் ஆகிடும் வெளியில் எடுத்தோடனே. இதை இப்போ அழகாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். சர்விங் எப்படிங்கிறத உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன். ஸோ நாளையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சர்விங் எப்படிங்கிறத பார்த்தோம். சூப்பர்வான சில்லி சீஸ் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எல்லாேருக்கும் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதை சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் அண்ட் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ரெடி. ஸ்டார் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம். ஸோ இன்னொரு ஸ்டார் ரெசிபியோட உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பால்நாச்சி. தேங்க்யூ.